வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு கதை ஒன்று சொல்லலான் இருக்கேன். கதையோட பேர் என்னன்னா, ஆசைக்கு அளவில்லை. ஒரு ஊரில் என்ன ஆச்சுன்னா, எல்லாருமே வறுமையில் வாடினாங்க. அவங்க எவ்வளோ உழைச்சாலுமே அவங்க வறுமையில் தான் இருந்தாங்கன்றதுனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கடவுள்கிட்ட, நாங்கள் வறுமையிலே இருக்கோம், எங்களுக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கடவுளும் அவங்க முன்னாடி தோணி, சரி உங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்களோ ஒரு பேப்பரில் எழுதி போடுங்க, நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிரும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ ஒரு பேப்பரில் எழுதி கோயிலுக்குள்ளே போட்டுறாங்க. கொஞ்ச நாளில் அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிருச்சு. திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து எல்லாரும் கோயிலுக்கு வராங்க. அப்போ கடவுள் அவங்க முன்னாடி தோணி, நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிருச்சு தானே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் நீங்கள் கொடுக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு, ஆனால் இந்த சந்தோஷம் நீடிக்கலை அப்படின்றாங்க. என்ன காரணம்னு கேட்டதில், அவங்கவுங்க லிஸ்ட்டு போட்டதில் அவங்க ஆசைப்பட்டது எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது, அதனால் நாங்கள் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. அப்போது நீங்கள் பண்ணது என்னன்றது உங்களுக்கு தெரியாமலே போயிடும். அவங்க ஆசைப்பட்டது இல்லை அவங்களுக்கு கிடைச்சது நம்மளுக்கு கிடைக்கலையே நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, சந்தோஷன்றது எப்போவுமே கிடைக்காது. இதுதான் இந்த கதையோட நீதி. பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.